அதாவது இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரோல் வந்து ரொம்ப குரூஷியல் ரோல். ஏன்னா அவங்க தான் அந்த ஆட்சி செய்கிற கட்சியை வந்து கேட்பாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும். எஸ்பெஷலி அவங்கள செயல்பட வைக்கிறதே இந்த எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்களே அந்த தலைவர் தான். அந்த இடத்துக்கு உதயநிதி சூட்டான ஆளா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, இந்த அசம்பிளியில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்தது. உதயநிதி அண்டு நேருவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எவ்வளோ ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கார். உதயநிதி இப்போ வந்து சின்ன பையன், ஒரு பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு பேப்பராக நேரு அவர்கள் எடுத்து கொடுக்குறாரு. அந்த சீன் பார்க்கவே என்னடா இதுதான் அரசியலா, இவ்வளவு கேவலமானதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவரோட அனுபவம் எங்கே, உதயநிதியோட வயசு நேருவோட அனுபவம். ஆனால் அவர் கீழே உட்காந்து எடுபடி மாதிரி பேப்பர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. உதயநிதி நின்று படிச்சுக்கிட்டு இருக்கார். ஏன் திமுகவில் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லையா? பெரியசாமி இருக்கார், நேரு இருக்கார், ஏன் அவங்களெல்லாம் உட்கார வைக்கலாமே? இவங்களெல்லாம் தாண்டி உதயநிதி என்ன கிழிச்சிருவார்? இதுதான் குடும்ப அரசியலாங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது திமுகவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு, உதயநிதி எதிர்கட்சி தலைவராக தொடர்ந்தால் அது கட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பியுமே ஸ்டாலினை உள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக தான் ஸ்டாலினை பை எலெக்ஷன்ஸில் திருச்சியில் நிற்க வச்சு போட்டியிட வைக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். விஜய் வந்து ஆரம்பத்தில் எலெக்ஷனில் நிற்கும்போது 2 தொகுதியில் நின்னார்ல, அப்போ வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணதுங்கிறது ஸ்டாலினும் ஒரு ஆள். ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பகுதியில் அவருடைய குளத்தூரில் நின்று தோற்று போயிட்டார். ஒருவேளை திருச்சியிலையும் நின்று தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஸ்டாலின் எவ்வளவு கேலி கிண்டலுக்குள்ளே ஆவார். அவருடைய தலைமை பதவி அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடும். இதெல்லாம் மனசில் யோசித்துட்டு நிற்கலாமா வேணாமான்னு ஸ்டாலின் போர்வை போத்து யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விஜயை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கோம். மனுஷன் ஆல்ரெடி 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாரு. இதுலேயும் தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா ஸ்டாலின், அதுதான் உங்களுக்கு இப்போ நாங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துக்குறோம். சீரியல் பார்த்துனே யோசிங்க, நிற்கலாமா வேணாமா, அழகாக வீட்டில் உட்காந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு வண்டியை ஓட்டிடுங்க.